இளைப்பாறுதல். ஆனபடியினாலே அவருடைய இளைப்பாறுதலில் பிரவேசிப்பதற்கு ஏதுவான வாக்குத்தத்தம் நமக்கு உண்டாயிருக்க, உங்களில் ஒருவனும் அதை அடையாமல் பின்வாங்கி போனவனாக காணப்படாதபடிக்கு பயந்திருக்க கடவோம். ஏனெனில் சுவிசேஷம் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது போல நமக்கும் அறிவிக்கப்பட்டது. கேட்டவர்கள் விசுவாசம் இல்லாமல் கேட்டபடியினால் அவர்கள் கேட்ட வசனம் அவர்களுக்கு பிரயோஜனப்படவில்லை. விசுவாசித்தவர்களாகிய நாமோ அந்த இளைப்பாறுதலில் பிரவேசிக்கிறோம். அவருடைய கிரியைகள் உலக தோற்றம் முதல் முடிந்திருந்தும் இவர்கள் என்னுடைய இளைப்பாறுதலில் பிரவேசிப்பதில்லை என்று என்னுடைய கோபத்திலே ஆணையிட்டேன் என்றார். மேலும் தேவன் தம்முடைய கிரியைகளை எல்லாம் முடித்து 7ஆம் நாளிலே ஓய்ந்திருந்தார் என்று 7ஆம் நாளை குறித்து ஓரிடத்தில் சொல்லியிருக்கிறார். அன்றியும் அவர்கள் என்னுடைய இளைப்பாறுதலில் பிரவேசிப்பதில்லை என்றும் அந்த இடத்திலேதானே சொல்லியிருக்கிறார். ஆகையால் சிலர் அதில் பிரவேசிப்பது இன்னும் வரப்போகிற காரியமாய் இருக்கிறபடியினாலும், சுவிசேஷத்தை முதலாவது கேட்டவர்கள் கீழ்ப்படியாமையினாலே அதில் பிரவேசியாமற் போனபடியினாலும், இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில் உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதிருங்கள் என்று வெகு காலத்திற்கு பின்பு தாவீதின் சங்கீதத்திலே சொல்லியிருக்கிறபடி இன்று என்று சொல்வதனாலே பின்னும் ஒரு நாளை குறித்திருக்கிறார். யோசுவா அவர்களை இளைப்பாறுதலுக்கு உட்படுத்தி இருந்தால் பின்பு அவர் வேறொரு நாளை குறித்து சொல்லியிருக்க மாட்டாரே. ஆகையால் தேவனுடைய ஜனங்களுக்கு இளைப்பாறுகிற காலம் இனி வருகிறதா இருக்கிறது. ஏனெனில் அவருடைய இளைப்பாறுதலில் பிரவேசித்தவன் தேவன் தம்முடைய கிரியைகளை முடித்து ஓய்ந்தது போல தானும் தன் கிரியைகளை முடித்து ஓய்ந்திருப்பான். சுவிசேஷத்தின் காலத்தில் கிறிஸ்துவின் மூலமாய் நமக்கு மேன்மையான சிலாக்கியம் உண்டாயிருக்கிறது. மோசேயின் நியாய பிரமாணத்திற்கு உட்பட்டவர்களுக்கு உண்டாயிருந்த சிலாக்கியங்களை விட இப்போது கிறிஸ்துவின் மூலமாய் நமக்கு உண்டாயிருக்கிற சிலாக்கியம் மிகவும் மேன்மையானது. தேவனுடைய இளைப்பாறுதலில் நாம் பிரவேசிப்போம் என்னும் வாக்குத்தத்தம் நமக்கு உண்டு. இது ஆவிக்குரிய இளைப்பாறுதல். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் இருந்து பரமேறி போனபோது தம்முடைய கடைசி வாக்குத்தத்தமாக இதை நமக்கு கொடுத்திருக்கிறார். கிறிஸ்துவானவர் நமக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். அவருடைய இளைப்பாறுதலில் நாம் பிரவேசிக்க வேண்டும். இளைப்பாறுதலில் பிரவேசிக்காமல் நாம் பின்வாங்கி போய்விடக் கூடாது. இதன் நிமித்தம் நாம் மிகவும் ஜாக்கிரதையாய் ஜீவிக்க வேண்டும். தேவன் கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தத்தை நாம் அடையாமல் போய்விடுவோமோ என்னும் பயம் நம்மிடத்தில் காணப்பட வேண்டும். தேவன் நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிற இளைப்பாறுதல் பரிபூரணமான இளைப்பாறுதல். இது பரலோகத்தில் உண்டாயிருக்கிற நித்திய இளைப்பாறுதல். இந்த நிலைப்பாறுதலில் நாம் பிரவேசிக்க வேண்டும். பழைய ஏற்பாட்டு காலத்து ஜனங்களுக்கும் சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டது. புதிய ஏற்பாட்டு காலத்தில் சுவிசேஷம் அறிவிக்கப்படுவது போலவே பழைய ஏற்பாட்டு காலத்தில் அவர்களுக்கும் சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டது. சுவிசேஷம் ஒன்றுதான். அவர்கள் சுவிசேஷத்தை பெற்றுக்கொண்டது போல நாமும் அதே சுவிசேஷத்தை பெற்றிருக்கிறோம். சுவிசேஷம் அவர்களுக்கு பரிசுத்தமாய் இருந்தது போல நமக்கும் பரிசுத்தமாய் இருக்கிறது. சுவிசேஷத்தில் வித்தியாசம் இல்லை. ஆனாலும் பழைய ஏற்பாட்டு காலத்து யூதர்களுக்கு சுவிசேஷத்தினால் ஒரு பிரயோஜனமும் உண்டாகவில்லை. அவர்கள் சுவிசேஷத்தை கேட்டார்கள். ஆனால் அவர்கள் கேட்ட வசனம் அவர்களுக்கு பிரயோஜனப்படவில்லை. அவர்கள் விசுவாசம் இல்லாமல் கேட்டார்கள். விசுவாசம் இல்லாதவர்களுக்கு ஒன்றும் பிரயோஜனப்படாது. பழைய ஏற்பாட்டு காலத்து யூதர்களுக்கு சுவிசேஷத்தின் வசனம் பிரசங்கிக்கப்பட்டது போல நமக்கும் பிரசங்கிக்கப்பட்டிருக்கிறது. நாமோ சுவிசேஷ வசனத்தை விசுவாசத்தோடு கேட்கிறோம். ஆகையினால் நாம் கேட்ட வசனம் நமக்கு பிரயோஜனப்படுகிறது. கிறிஸ்துவின் வசனத்தை விசுவாசித்தவர்களாகிய நாமோ கிறிஸ்துவின் இளைப்பாறுதலில் பிரவேசிக்கிறோம். தேவனுடைய வசனத்தினால் தெய்வீக ஞானத்தை பெற்றுக்கொள்கிறோம். பிரயோஜனம் இல்லாமல் வசனத்தை கேட்டவர்களை விட வசனத்தை கேட்டு பிரயோஜனப்பட்டவர்களே பாக்கியவான்கள். சுவிசேஷ வசனத்தை கேட்டு பிரயோஜனப்படாதவர்கள் தங்கள் ஆவிக்குரிய ஜீவியத்தில் மிகப்பெரிய நஷ்டத்தை அடைகிறார்கள். பிரயோஜனப்படாதவர்கள் நஷ்டம் அடைகிறார்கள். சுவிசேஷத்தினால் நமக்கு பிரயோஜனம் உண்டாகவில்லை என்றால் அது சுவிசேஷத்தின் குறைவு அல்ல, நம்முடைய விசுவாசத்தில்தான் குறைவு இருக்கிறது.
நாம் அவிசுவாசத்தோடு சுவிசேஷ வசனத்தை கேட்டால் நமக்கு பிரயோஜனம் உண்டாகாது. நாம் கேட்கிற சுவிசேஷத்தின் வசனங்களை விசுவாசத்தோடு நம்முடைய ஆத்துமாவில் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆத்துமாவில் விசுவாசம் இல்லை என்றால் நாம் கேட்கிற வசனத்தினால் நமக்கு ஒரு பிரயோஜனமும் உண்டாகாது. நாம் கேட்கிற ஒவ்வொரு வசனத்தோடும் விசுவாசத்தை இணைக்க வேண்டும். நாம் வசனத்தை கேட்கும் போதே வசனத்திற்கு கீழ்ப்படிந்து அதன் பிரகாரமாக ஜீவிக்க வேண்டும். நாம் கேட்ட வசனத்தின் பிரகாரம் பேச வேண்டும், கிரியை நடப்பிக்க வேண்டும். சுவிசேஷத்தின் மூலமாய் பிரயோஜனப்பட்டவர்களிடத்தில் பரிசுத்தமான பயம் நிரம்பி இருக்க வேண்டும். அவர்களிடத்தில் பக்தி வைராக்கியம் காணப்பட வேண்டும். பயபக்தியோடு ஜீவிக்க வேண்டும். விசுவாசத்தினால் தங்களுடைய ஆத்தும ரட்சிப்பை பெற்றுக் கொள்கிறவர்கள் அவிசுவாசத்தினால் தாங்கள் பெற்றுக்கொண்ட ரட்சிப்பை இழந்து போவதற்கு வாய்ப்புள்ளது. நாம் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களை இழந்து போவோம் என்றால் நம்முடைய நிலைமை பரிதாபமானதாக இருக்கும். ஆகையினால் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டிய வாக்குத்தத்தத்தை அடையாமல் பின்வாங்கி போகிறவர்களாக காணப்படக்கூடாது. நமக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். சுவிசேஷத்தின் மூலமாய் நாம் ஆத்தும ரட்சிப்பை பெற்றுக்கொண்டு நம்முடைய அவிசுவாசத்தின் மூலமாய் ரட்சிப்பை இழந்து போவோம் என்றால் நம்முடைய நிலைமை பரிதாபமாக இருக்கும். ஆகையினால் கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தை குறித்தும் நாம் பெற்றிருக்கிற ரட்சிப்பை குறித்தும் மிகுந்த ஜாக்கிரதையாய் ஜீவிக்க வேண்டும். நாம் பெற்றுக்கொண்டதை இழந்து போவோமோ என்னும் பரிசுத்தமான பயம் நம்மிடத்தில் காணப்பட வேண்டும். நமக்கு எல்லாம் தெரியும் என்று ஆணவத்தோடு இருப்போம் என்றால் நமக்கு அழிவு நிச்சயம். தன்னை நிற்கிறவன் என்று சொல்லுகிறவன் கீழே விழாதிருக்கும்படி எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும். எச்சரிப்பு இல்லாமல், பயபக்தி இல்லாமல், விசுவாசம் இல்லாமல், பரிசுத்தம் இல்லாமல் எல்லாம் நமக்கு நல்லபடியாகவே நடக்கும் என்று யூகத்தில் முன்னேறி செல்வோம் என்றால் நமக்கு அழிவு நிச்சயம். இப்படிப்பட்டவர்கள் அழிவின் பாதையில்தான் முன்னேறி செல்வார்கள். யூகம் வேறு, விசுவாசம் வேறு. சுவிசேஷத்தின் வசனங்களை உண்மையாகவே விசுவாசிக்கிறவர்களுக்கு தெய்வீக ஆசீர்வாதம் உண்டு. கிறிஸ்துவின் வசனங்களை விசுவாசித்தவர்களாகிய நாமோ அவருடைய இளைப்பாறுதலில் பிரவேசிக்கிறோம். இந்த சத்தியம் மெய்யானது. கர்த்தருடைய பரிசுத்தவான்களில் அநேகர் இந்த சத்தியத்தை ருசி பார்த்திருக்கிறார்கள், ஆசீர்வாதம் பெற்றிருக்கிறார்கள். அவர்கள் சுவிசேஷத்தின் வசனத்தை விசுவாசித்து கிறிஸ்துவின் இளைப்பாறுதலில் பிரவேசித்திருக்கிறார்கள். தேவன் தம்முடைய கிரியைகளை எல்லாம் முடித்து 7ஆம் நாளிலே ஓய்ந்திருந்தார். இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்களாகிய நமக்கு தேவனுடைய உதவி உண்டு. நம்முடைய கிரியைகளை எல்லாம் முடிப்பதற்கும் அதன் பின்பு நம்முடைய இளைப்பாறுதலில் பிரவேசிப்பதற்கும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு உதவி செய்வார். தேவன் 7ஆம் நாளிலே ஓய்ந்திருந்தது போல அவருடைய பிள்ளைகளாகிய நமக்கு ஆவிக்குரிய ஓய்வை நியமித்திருக்கிறார். யோசுவா இஸ்ரவேல் ஜனங்களை கானான் தேசத்தில் இளைப்பாறுதலுக்காக வழிநடத்தி சென்றார். அது உலக பிரகாரமான இளைப்பாறுதல். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோ நமக்கு நித்திய இளைப்பாறுதலை வாக்கு பண்ணி இருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் கானான் தேசத்தில் பிரவேசித்ததினால் உண்டான இளைப்பாறுதலை விட மேன்மையான ஆவிக்குரிய இளைப்பாறுதல் நமக்கு வாக்கு பண்ணப்பட்டிருக்கிறது. தேவனுடைய ஜனங்களுக்கு இளைப்பாறுகிற காலம் இனிமேல்தான் வரப்போகிறது. இயேசு கிறிஸ்துவின் வசனங்களை விசுவாசிக்கிறவர்கள் மாத்திரமே அந்த ஆவிக்குரிய நித்திய இளைப்பாறுதலில் பிரவேசிப்பார்கள். தேவன் தம்முடைய கிரியைகளை முடித்து ஓய்ந்திருந்தது போல கர்த்தரை விசுவாசிக்கிற பரிசுத்தவான்களும் தங்களுடைய கிரியைகளை முடித்து ஓய்ந்திருப்பார்கள். விசுவாசிகள் தங்களுடைய ஆவிக்குரிய ஓட்டத்தை விசுவாசத்தோடும் பொறுமையோடும் ஓடி முடித்து நித்திய இளைப்பாறுதலில் பிரவேசிப்பார்கள். சுவிசேஷத்தின் வசனத்தை விசுவாசம் இல்லாமல் கேட்டால் நமக்கு ஒரு பிரயோஜனமும் உண்டாகாது. விசுவாசியாதவர்கள் ஆவிக்குரிய இளைப்பாறுதலில் ஒருபோதும் பிரவேசிப்பதில்லை. சுவிசேஷத்தை முதலாவது கேட்டவர்கள் கூட தாங்கள் கேட்ட சுவிசேஷத்தை விசுவாசியாமல் போனபடியினாலும் வசனங்களுக்கு கீழ்ப்படியாமல் போனபடியினாலும் கிறிஸ்துவின் இளைப்பாறுதலில் பிரவேசியாமல் போய்விட்டார்கள். சுவிசேஷத்தின் வசனங்களை விசுவாசியாதவர்கள் ஆவிக்குரிய இளைப்பாறுதலில் பிரவேசிக்க மாட்டார்கள். இப்பிரபஞ்சத்தில் தேவனுடைய கிருபையை பெற்றுக்கொள்ள மாட்டார்கள். இனி வரப்போகிற பரலோக ஜீவியத்தில் தேவனுடைய மகிமையையும் பெற்றுக்கொள்ள மாட்டார்கள். கர்த்தரை விசுவாசியாதவர்கள் பரலோகத்திற்குள் பிரவேசிப்பதில்லை. பரலோகம் தேவனுடைய ஜனங்களுக்காகவே ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிறது. கர்த்தரை விசுவாசியாதவர்களோ பாவத்தில் ஜீவித்து கர்த்தருடைய இளைப்பாறுதலில் பிரவேசிக்க முடியாமல் நித்திய காலமாய்
இளைப்பாறுதல் இல்லாமல் அவதிப்படுவார்கள். ஆகையினால் இன்று நாம் கர்த்தருடைய சத்தத்தை கேட்கும்போது நம்முடைய இருதயங்களை கடினப்படுத்தக்கூடாது. நியாயப்பிரமாணத்திற்கு 430 வருஷங்களுக்கு முன்பாக சுவிசேஷம் ஆபிரகாமிற்கு அறிவிக்கப்பட்டது. நியாயப்பிரமாணத்தின் கீழ் ஜீவித்த இஸ்ரவேலருக்கும் சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டது. விசுவாசத்தை கலக்காமல் மானிட சரீரத்தில் நாம் உட்கொள்ளும் உணவுடன் சரீரத்தில் சுரக்கும் அமிலங்கள் கலக்கும். அமிலங்கள் நாம் உட்கொள்ளும் உணவுடன் சீராக கலக்கவில்லை என்றால் அந்த உணவு நமது சரீரத்தில் ஜீரணமாகாது. நமக்கு ஜீவனுக்கு பதிலாக அது மரணத்தையே கொண்டு வரும். அதுபோலவே சுவிசேஷமும் விசுவாசத்தோடு கலக்க வேண்டும். விசுவாசிக்கிறவர்களை மட்டுமே தேவன் ஆசீர்வதிப்பார். கிரேக்க மொழியில் மஸ்ட் என்னும் பொருளை குறிப்பதற்கு வார்த்தை எதுவும் இல்லை. ஆகையினால் இது இட் ரிமைன்ஸ் ஃபார் சம் டு என்டர் இட் என்று மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. அதில் பிரவேசிப்பது இன்னும் வரப்போகிற காரியம். தேவனுடைய இளைப்பாறுதலில் பிரவேசிக்குமாறு தேவன் எல்லோருக்கும் அழைப்பு கொடுக்கிறார். ஆனாலும் அந்த இளைப்பாறுதலில் பிரவேசிக்க வேண்டுமா அல்லது பிரவேசிக்க வேண்டாமா என்று மனிதன்தான் தீர்மானம் பண்ண வேண்டும். ரட்சிக்கப்பட வேண்டும் என்று விரும்புகிற அனைவரையும் ரட்சிக்க வேண்டும் என்று தேவன் சித்தம் கொண்டிருக்கிறார். வனாந்திரத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களுடைய இருதயங்களை கடினப்படுத்தி தேவனுக்கு விரோதமாக எழும்பி தேவனை விட்டு பின்வாங்கி போனார்கள். அதுபோன்று நாம் நமது இருதயத்தை கடினப்படுத்த வேண்டாம் என்று பவுல் விசுவாசிகளுக்கு எச்சரிப்பாக கூறுகிறார். கிறிஸ்து யோசுவாவை விட மேன்மையானவர். இயேசு தேவனுடைய ஒரே பேரான குமாரன். யோசுவா தேவனுடைய ஒரே பேரான குமாரன் அல்ல. கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்கள் இப்போது இளைப்பாறுதலில் பிரவேசிக்கிறார்கள். யோசுவா இஸ்ரவேல் ஜனங்களை இளைப்பாறுதலுக்கு உட்படுத்தவில்லை. கிறிஸ்து உண்மையான இளைப்பாறுதலை கொடுத்திருக்கிறார். யோசுவாவின் கீழ் இருந்த ஓய்வு நாட்கள் இந்த இளைப்பாறுதலுக்கு ஒரு அடையாளமே. கிறிஸ்து நித்திய ஓய்வை கொடுத்திருக்கிறார். யோசுவா அப்படிப்பட்ட ஓய்வை கொடுக்கவில்லை. கிறிஸ்து இம்மையிலும் மறுமையிலும் இளைப்பாறுதலை கொடுத்திருக்கிறார். யோசுவா அப்படிப்பட்ட இளைப்பாறுதலை கொடுக்கவில்லை. தேவனுடைய ஜனங்களுக்கு இனி வருகிறதாய் இருக்கிற இளைப்பாறுகிற காலம். ஆதியாகமம் 1 முதல் 4 வரை உள்ள வசனங்களில் கூறப்பட்டிருப்பது தேவனுடைய ஓய்வு நாளாகும். அது மனுஷருடைய ஓய்வு நாள் அல்ல. யாத்திராகமம் 8 முதல் 11 வரை உள்ள வசனங்களில் கூறப்பட்டிருப்பது தேவனுடைய ஜனங்களுக்கு இனி வரப்போகிற இளைப்பாறும் காலம் அல்ல. வாக்குத்தத்த தேசத்தில் கொடுக்கப்படும் இளைப்பாறுதல் தேவனுடைய ஜனங்களுக்கு இனி வரப்போகிற இளைப்பாறும் காலம் அல்ல. தேவனுடைய ஜனங்களுக்கு இனி வரப்போகிற இளைப்பாறும் காலம் என்பது கிறிஸ்துவில் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் இளைப்பாறுதல் ஆகும். தேவனுடைய ஜனங்களுக்கு இனி வரப்போகிற இளைப்பாறும் காலம் என்பது மறுமையில் நாம் அனுபவிக்க போகிற நித்திய இளைப்பாறுதல் ஆகும்.